பாண்டவர்கள்ல ஒருத்தனான அர்ஜுனன் தானே தன்னை ஒரு வீரனாகவும் இசை மற்றும் நடன கலைஞனாகவும் சிறந்த வில்லாளியாகவும் உருவாக்கினான். அதுக்கு அவன் எடுத்த 3 விஷயங்கள். 1, முதன்மை குருவான துரோணர் கத்துக் கொடுக்கும் போது கூர்ந்து கவனிச்சது. 2, அவ கத்துண்ட விஷயங்களை அடிக்கடி பயிற்சி செஞ்சு பார்த்தது. 3, இயற்கையோட அசைவுகள், பறவைகளோட வேகம், காத்தோட திசை, பேசுற ஒலி, தூரத்துல வர்ற தேரோட சத்தம். இதையெல்லாம் வச்சுதான் அவ விட்ட அம்புகளையும் அவனை நோக்கி வந்த அம்புகளையும் கணிக்க பழகினான். இந்த 3 தான் அவனுடைய உத்திகளா இருந்தது. இந்த பழக்கத்தோட பலன்தான் 2 பக்க கைகளாலேயும் அம்பு விட தெரிஞ்சவனா இருந்தான். அதே மாதிரி எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை வளர்த்ததோட இல்லாம கிடைச்ச சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்தினான். வில் வித்தைகளை சின்ன வயசுல கிருபாச்சாரியார் கிட்ட ஆரம்பிச்சு துரோணரை முதன்மையான குருவா ஏத்து பாதுபதாஸ்திரத்துக்காக தவம் கடந்து சிவபெருமானோடையே போட்டி போட்டு அதனோட விளைவால இந்திரனையும் சந்திச்சு அஸ்திரங்களை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு இந்திரன் கிட்ட பயிற்சி எடுத்ததும் இல்லாம அங்க இருந்த கந்தர்வனான சித்திரசேனன் கிட்ட இசையையும் நடனத்தையும் கத்துண்டான். வெற்றிகளை மட்டுமே பார்க்காம தோல்விகளையும் சந்திச்சவன் தான் அர்ஜுனன். வியாசர் அர்ஜுனனோட முக்கியமான 4 தோல்விகளை எடுத்து சொல்லியிருப்பார். 1, சிவபெருமான் கிட்ட பாதுபதாஸ்திரத்தை பெறும்போது பட்ட தோல்வி. சித்திரசேனனான கந்தர்வன் கிட்ட துரியோதனுக்காக பட்ட தோல்வி. தன்னுடைய சொந்த பிள்ளையான சித்ராங்கதாவுக்கு பிறந்த பப்ருவாகனன் கிட்ட பட்ட தோல்வி. கிருஷ்ணனோட மறைவுக்கு பின்னாடி மௌசல பர்வத்துல ஆபீரர்கள்னு சொல்லக்கூடிய வேடர்கள் கூட்டத்துல பட்ட தோல்வின்னு இருந்தாலும் தன்னுடைய வலிமையாலேயும் திறனாலேயும் ஊக்கத்தை கைவிடாம மீண்டும் மீண்டும் எழுந்து வந்தவன் தான் அர்ஜுனன். இதத்தான் ஔவையார் ஆத்திச்சூடியில ஊக்கமது கைவிடேல்னு ஒரு வரியில சொல்லியிருக்கார். எவ்வளவு தொய்வு வந்தாலும் ஊக்கத்தை கைவிடாம மீண்டு எழுந்த அர்ஜுனனோட கதை ஊக்கமது கைவிடேலுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எண்ணம் எழுத்து நைத்ருவன்.